பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போ கடந்த வாரம் 2 யூடியூப்பில் 2 செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2 தலைப்பில். அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பாத்தியா என்ன தலைப்பு போட்டுருந்துச்சு? சரி, அவன் பார்த்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானப்பா, கர்த்தருக்கு சோத்திரம். ஒன்று, கிறிஸ்தவத்தில் வீண் விவாதம் வேண்டாம் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு செய்தியில் ஒரு தலைப்பில் ஒரு செய்தி எழுதிட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து மதமா மார்க்கமா அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்தி எழுதிட்டு இருந்தோம். இந்த கிறிஸ்தவத்தில் வீண் விவாதம் வேண்டாம் என்கிற அந்த செய்தியை இந்த 6 நாளில் 42 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். கிறிஸ்தவம் மார்க்கமா மதமா என்பதை ஒரு 22 பேர் பார்த்திருக்கிறார்கள். அதில் பார்த்த ஒருவர் ஒரு கமெண்ட்ஸில், வாய்ஸ் மெசேஜில் அவர் தன்னுடைய பதிலை தெரிவித்திருந்தார். கிறிஸ்தவம் மதமா மார்க்கமா என்பதை மிக தெளிவாக அருமையாக நீங்கள் விளக்கி இருக்கிறீர்கள், அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார். நான் கர்த்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவரே வேற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார். ஜீவ பலி என்றால் என்ன கேட்டிருக்கிறார். ஜீவ பலி என்றால் என்ன? நான் உங்களிடத்தில் இப்போ கேட்பது, ஜீவ பலி என்றால் என்ன? நீங்கள் வசனத்தை பார்த்து சொன்னாலும் சரி, வசனத்தை பார்க்காம சொன்னாலும் சரி, ஜீவ பலி என்றால் என்ன? கர்த்தருக்காக மரிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாக செய்யறது. சரி, வேற இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். உங்கள் சரீரங்களை நீங்க பரிசுத்தமா எப்படி வச்சுக்கிறது? சொல்லுங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். முதலாவது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் என்னென்னலாம் இருக்காது, என்னென்னலாம் அங்கே போய் செய்ய மாட்டோம். ஒரு சர்ச்சுக்குன்னு வச்சுக்கிடுவோம், அந்த சர்ச்சுக்குள்ள என்னென்னலாம் செய்ய மாட்டோம்?
அதெல்லாம் நீங்கள் இதில் அந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் போக வேண்டாம். ஒரு சர்ச் இருக்குது, ஒரு ஜெப வீடு இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எதையெல்லாம் செய்ய மாட்டீங்க? வேசித்தனம் வேற சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்க, நிறையா இருக்குது. அங்கே போய் கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க. அங்கே போய் தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க. பீடி சிகரெட் குடிக்கிறவங்க அங்கே போய் குடிக்க மாட்டாங்க. அங்கே போய் திருடுற வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே ஒரு 4 சுவருக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல நாம் இதெல்லாம் போய் செய்ய மாட்டோம். புதிய ஏற்பாட்டின்படி தேவாலயம் யார்? நம்ம தான். அப்போ இந்த தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும்? பிரசுத்தமாக இருக்கணும்ல. அப்போ இந்த தேவன் வாசம் பண்ற இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதுதான் என்னது? பரிசுத்தம். அதுதான் பரிசுத்தம் என்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவன் வாசம் பண்ணுற இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அப்ப பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்ப ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதுக்கு? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக அந்த பரிசுத்த ரத்தம், அந்த பரிசுத்த ஜீவ பலியாக அவர் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லுது? உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் எப்படி ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பது? இப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. வேதத்திலிருந்து யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தன்னை ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். வேற யாரு தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க? யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தேவான் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்புறம் சீசர்கள்லாம் யோவானை தவிர மற்றவர்கள் எல்லாம் தம்முடைய ஜீவனை பலியாக இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள். சரி, இப்போ நம்மளை அப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லி கொடுக்கணும். ஆனால் இருக்கிற எல்லாருமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனும் விரும்பலை. ஆனால் அப்படின்னா அப்போ ஜீவ பலினா என்னது? முதல்ல அங்கே என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தமும். முதல்ல என்னவா இருக்கணும்? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்து நம்மளையே பலியாக ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு? எதுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார்? நம்மளை மீட்டெடுக்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகையோ இருக்குமானால் நாம் பரலோகம் சென்றடைய, இதற்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சரி, நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஏங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு? நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரு. நம்மையே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எதுக்குன்னு சொல்லுங்க.
எதுக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஏன் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்? ஏன் பரிசுத்தமாக இருக்கணும்? அப்போ ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னா என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமாக இருந்தாதான் நம்ம ஆலயமாக இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாக இருந்தாதான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினால் நம்ம கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடலாம். நம்ம பரிசுத்தமாக இருந்து நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி அவர் நம்மை வழி நடத்தி சென்று அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை முதல்ல உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் நீங்கள் வச்சுக்கோங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த சரீரத்தில் தான் எல்லாமே இருக்குது. இந்த சரீரத்தில் எல்லாமே இருக்குது. என்ன இருக்குது? காது இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, தலை, கை, கால் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதில் பாருங்கள், நம்முடைய அவயவங்கள் சில சமயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது. என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவையில்லாத முதல்ல பார்க்குறோம். பார்த்தோன்னே அடுத்த நிமிஷம் அந்த செய்தி எங்கே போகுது? இந்த பார்த்த உடனே நெட்டில் இந்த செய்தி எங்கே போகுது? சொல்லுங்க பாப்பா, எங்கே போகுதுன்ட்டு. உங்களுடைய இருதயத்துக்கு உங்கள் மூளைக்கும் அனுப்பப்படுது. இந்த கண்ணு பார்த்து அங்கே அனுப்புது. அங்கே அனுப்புனோன்னே நம்முடைய மனசு அதை எப்படி சிந்திக்கிறது? அதை எப்படி சிந்திக்குது? ஒரு தவறானவற்றை பார்க்கிற பொழுது நம்முடைய கண் பார்த்துருச்சு. இப்போ இந்த செய்தி எங்கே போகுது? நம்முடைய இருதயத்துக்கு போகுது. இதை போக விடாமல் தடுக்கணும். கண் பார்த்துருச்சு, ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டே தெரிய முடியாதுல்ல. கண்ணை மூடிக்கிட்டே இருக்க முடியாது. எதிர்பாராத விதமாக சில சமயத்தில் பார்க்கக்கூடாததை நாம் பார்க்க நேரிடுகிறது. அப்படி நேரிடுகிற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதை குறித்து நம்முடைய கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சு அங்கே அதை குறித்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ண என்ன ஆகும் தெரியுமா? அடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடும். யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? அது உங்களுக்குள்ள என்ன செய்யுமாமா? கற்பந்தரிக்கும். இந்த பாவத்தை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இந்த பாவம் கற்பந்தரிக்கும். இந்த பாவம் கற்பந்தரிச்சிட்டா என்ன ஆகும்? பாவம் பூர்ணமாகி என்ன ஆகும்? மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே வந்து இந்த நம்ம அவயங்களில் இருக்கிற இந்த அவயங்களில் நம்ம உடலில் இருக்கிற இந்த அவயவங்கள் வந்து சில சமயங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும். அதை அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த ஆலயத்துக்குள்ள அனுமதிக்காதீங்க. அனுமதிக்காமல் இருந்தீங்கன்னா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக நாம இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்கப்பா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். அப்ப என்ன, அந்த மேல இருக்கிறதுக்கு விட என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இப்போ ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா சபைக்கு வந்தால் ஒரு மாதிரியும், வெளியில் போயிட்டா ஒரு மாதிரியும் இருக்க கூடாது. நான் சபைக்கு வந்தால் விசுவாசியாகவும், வெளியே போயிட்டா உலகத்துக்கு ஒத்த மனுஷனாகவும் நாம் இருக்கக்கூடாது. நாம் எங்கே இருந்தாலும், சபையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் அங்கே சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ வந்துருச்சா? அப்போ உங்கள் மனசு தான் வந்து என்ன செய்யணும்? புதிதாக இருக்கணும். உங்கள் மனசு எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் மனசு எப்படியா இருக்கணும்? புதிதாக இருந்தால் நீங்கள் ஒரு நாள் மறுரூபம் ஆவீங்க. மறுரூபமானால் எங்கே போவீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவீங்க. கீழே வாசிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் விசுவாசம் ஒரே மாதிரியே இருக்குமா? இருக்கா? சிலருக்கு விசுவாசம் பலவீனமாக இருக்கும். சிலர் வந்து உறுதியாக இருப்பாங்க விசுவாசத்தில். சில பேர் என்ன நினைப்பாங்க, தனக்கு வியாதி வந்துச்சுன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தில் பலமாக இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த விசுவாசத்தில் என்ன செய்வாங்க? சற்று பலவீனமாக இருப்பாங்க. லேசாக பிரச்சனை இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? நான் உடனே மருத்துவமனைக்கு கடந்து செல்ல வேண்டும், மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்துட்டு அவங்க விசுவாச அளவு. இதை குற்றப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே அவங்க என்ன செய்யணுமாமா? பவுல் சொல்கிறாரு, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி. இப்போ தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. என்னுடைய தகுதி என்ன? கர்த்தர் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறார்? நான் எப்படி இருக்கிறேன்? இப்படித்தான் இருக்கணும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சில சமயத்தில் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் எப்படி தெரியுமா? நம்மளோட ஒன்றுமே இருக்காது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெளியில் எப்படி நடந்துக்குவோம் தெரியுமா? எப்படி நடந்துக்குவோம்? பெரிய கோடீஸ்வரர்கள் போல நடந்து கொள்வோம் இல்லையா? நடக்கிறது இல்லையா? ஒருவேளை நம்ம நடக்கிறனாலும் நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒன்றுமே இருக்காது, ஆனால் வெளியில் போயிட்டா அப்படியே பெரிய கோடீஸ்வரர்கள் போல தங்களை அலங்கரித்து கொண்டு போட்டிருக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்காது. கழுத்துலையும் காதலையும் போட்டுக்கிறது உண்மையாக இருக்காது. தங்களை அலங்கரித்து கொண்டு நாங்களும் பெரிய கோடீஸ்வரர்கள். அப்போ அது என்ன செய்யணும்? அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம். இந்த வேஷமெல்லாம் போடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதரனோ சகோதரியோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடவே கூடாது. இன்றைக்கி உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறவங்க கிறிஸ்தவத்தில், அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தில் அநேகர் இருக்கிறார்கள். சபைக்கு வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க? நகைகளை அணிந்து கொண்டு வரமாட்டார்கள். ஆனால் வெளியில் விசேஷத்துக்கு போகும்போது ஜம்முன்னு அணிஞ்சிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம். இந்த வேஷம் தரிக்கவே கூடாது.
இதை சிலவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அங்கே போனால் எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க. அங்கேயாவது கர்த்தரை பற்றி சொல்லுவேன், அங்கேயாவது கர்த்தரை பற்றி சொல்லுவேன். நான் இதனால தான் போடுறதில்ல, இயேசு கிறிஸ்தனை பாவத்தில் வந்து மீட்டெடுத்தார், இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன் அங்கேயாவது வாயை திறந்து. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்பொழுதும் சபையில் எப்படி இருக்கோமோ அதே போல் வெளியில் எங்கும் இருக்கும் பொழுதும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாம் பறைசாற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே வேலை இருக்காது. பார்த்தீங்களா, நம்முடைய சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்குது. எல்லா அவயவங்களும் ஒரே வேலையை செய்தா கண்ணுடைய வேலை என்ன? பார்க்கறது. வேற சரி, தூங்கிறது. வேற அழுகிறது, தேவையில்லாத பார்க்கறது. ஓ, இவனுக்கு ஒருவேளை கண்ணு சிரிக்குமோ? சரி, இப்போ கை இந்த வேலையை செய்யுமா? கை இந்த வேலையை செய்யுமா? கை பார்க்குமா? வாய் இந்த வேலையை செய்யுமா? வாயினுடைய வேலை என்ன? சாப்பிட்றது, பேசுறது. என்ன பேசுறது? சண்டை போடுறது. வேற என்ன? வாய்க்கு நிறைய வேலை இருக்குது. படிக்கிறது, பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது. இந்த வாய்க்குள்ள என்ன வேற இருக்கு? பல்லு இருக்குது, நாக்கு இருக்குது. இந்த நாக்கு அதிகமாக பேச விடாததுக்கு தான் பல்ல போட்டு கேட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு சோதனை. அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லாம் ஒரே தொழிலை செய்யாது. அதுக்கு தனித்தனி வேலையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ சபையிலும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. நம்மளாம் எப்படி இருக்கோம்? ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். நீங்கள் என்ன அவயவனா இருங்க, கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் எந்த அவயமாக இருந்தாலும் அந்தந்த அவயம் என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சால் கிறிஸ்துவின் சரீரமான சபையிலே நிலைத்திருப்போம். இல்லாட்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிலைத்திருக்க மாட்டோம். ஏன்னு கேட்குறீங்களா? எப்படின்னு கேட்குறீங்களா? காலில் புண்ணு வந்து அழுகி போச்சுன்னா என்ன ஆயிரும்? காலில் புண்ணு வந்து அழுகி போச்சு, என்ன பண்ணணும்? அப்போ ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒவ்வொரு அவயவுமே. அப்போது இந்த வெட்டி எடுக்கப்படாமல் கிறிஸ்துவின் சபையோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டுமானால் இந்த அவயங்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு தான் சொல்கிறாரு. சரி, இப்போது ஒரு அங்கவீனமான ஒரு பலியை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தருக்கு பலியாக செலுத்த முடியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பலி செலுத்தணும்னா அந்த மிருகம் எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும். இருக்கணும். குருடாக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, சொறி வந்ததாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் கருப்புனா கருப்பாகவே இருக்கணும், வெள்ளைனா வெள்ளையாகவே இருக்கணும். எங்கேயாவது ஒரு சின்ன கருப்பு இருந்தால் கூட அது பலிக்கு உகந்த மிருகம் அல்ல. அதை போல் இப்போ நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? பழுதற்றவர்களாக இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். ஒரே சரீரமா, சபையானது ஒரே சரீரமாய் இருந்தா கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். கீழே நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம வெவ்வேறு வரங்களினால் ஆனபடினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றவன் எப்படி சொல்லணும்? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். கீழே ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்க செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இப்ப பாருங்க, இங்க 2வது வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இங்க வசனம் சொல்லுது, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். அது என்ன மாயமற்ற அன்புனா என்னது தெரியுமா உங்களுக்கு? மாயமற்ற அன்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, உண்மையான அன்பு தான். மாயமற்ற அன்புனா பொய்யான அன்பு. இந்த உண்மையான அன்பு பொய்யான அன்பு எப்படி தெரிந்து கொள்றது? ஓஹோ, இப்ப எங்க வீட்டுக்காரங்க அப்படிதான் பேசுவோம். ஓ, உதாரணம். அப்போ அதாவது வந்து அதை கரெக்டாக சொல்லணும்னா, நான் சொல்லவா? கோச்சிக்க மாட்டீங்கல்ல? நான் உண்மையான அன்பு செலுத்துறதுன்னா உங்கள் மேலே இருக்க குறைய நான் சொல்லிடுவேன். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை நான் சொல்லிடுவேன். இதுதான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உண்மையான அன்பு செலுத்துறது. சாலமோன் கோவிச்சுக்குறாப்பிலே அப்படின்ட்டு அந்த காரியத்தை நான் சொல்லாமல் இருந்தால் அது உண்மையான அன்பு இல்லை. ஏன்னா ஒரு வேளை நான் சொல்லாமல் இருந்தால், சொல்லும்போது அது ஒரு வேளை அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு வேளை நான் சொல்லாமல் இருந்து அதில் போய் மாட்டி அதில் பாதிக்கப்படும் போது இதுக்கு பதில் யார் சொல்லணும் தெரியுமா? இந்த பாதுக்கு பதில் நான் தான் சொல்லணும். ஆகவே அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பவுல் மூலமாக சொல்கிறாரு, சிட்சிக்கப்படாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சிட்சை வரும். இப்போ உபதேசம் என்பது, வேதத்தினுடைய உபதேசம் என்பது சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும். ஆகவே கோவிச்சுக்கிருவாங்கிற அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை நான் மறைத்து வைத்து பொய்யான அன்பை நான் காண்பிக்க கூடாது. உண்மையிலே அன்பு வைத்திருந்தால், அப்பா நீ இந்த காரியத்தை இப்படி செய்யாத அப்படி என்று சொல்லிடணும். கோவித்து கொண்டால் அது அப்புறம் சரியாக ஆண்டவர் சரிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாயமற்ற அன்பு, உங்கள் அன்பு என்னதாக இருக்கணுமாமா? மாயமற்று இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்போ என்னத்தை வெறுக்கணுமாமா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். என்ன வேணுமாமா? தீமையை நீங்கள்
வெறுத்தீங்கன்னா தான் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீங்க. பரிசுத்தமாக இருந்தால் தான் ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். கீழே சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுது பாருங்க, சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் பட்சமாயிருங்கள், பாரமாயிருங்கள்னு சொல்லல. என்ன சொல்லுது? பட்சமா இருக்கணும். அப்படின்னா பட்சமா இருக்கிறது என்னது? என்ன சொல்லுதுங்க வசனம்? என்ன சொல்லுது? சகோதர சிநேகிதத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். அப்படின்னா சகோதர சிநேகிதமும் இருக்கணும். குறை இருந்தால் அவங்களுக்கு அதை நிறைவாக்கக்கூடியதாக இருந்தால் அதை நிறைவாக்கி பட்சமாக இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லுது? கணம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எப்படி கணம் பண்ணுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுல முந்திக்கணும். எங்கள் ஊர்லெலாம் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க விசுவாசிகளை கர்த்தருக்கு ஊழியம்லாம் செய்வாங்க. ஆனால் பார்த்துட்டா என்ன சொல்ல மாட்டாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு அது என்னான்ட்டு? எவனாகிலும் 3வது வசனம் சொல்லுது பாருங்க, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள காட்டினாங்களா பெரியவங்க, நான் போய் ஏன் இவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கணம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளையை பார்த்தா உடனே என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா என்னது? கர்த்தருடைய நாமத்துக்கு தான் மகிமை உண்டு, அதுதான் சொல்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம், அது மட்டும் சொல்லுவாங்க. ஐயா சோஸ்திரம் ஐயா, ஐயா தோத்திரம் ஐயா, தோத்திரம் பார்க்க சில பேர். யாரை தோத்துறா? கர்த்தருக்கு ஒழுங்காக சொல்லு. தமிழையே ஒழுங்காக கற்றுக்கிறதுல இல்லை, இங்கிலீஷ் வேறு. இதில் இங்கிலீஷ் வேறு. தமிழையே ஒழுங்காக சொல்கிறதில்ல. பிரைஸ் த லார்டுன்னு சொல்கிறதில்ல. பிரைஸ் த லார்டு ஜீசஸ்ன்னு சொல்லணும். பிரைஸ் லார்டு தமிழே வராது நமக்கு, இதில் இங்கிலீஷில் வேறு பிரைஸ் லார்டு. அந்த பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். தமிழில் சொன்னால் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நம்ம அந்தோனியை போல சொல்லக்கூடாது. செந்தில் அந்தோனியை இன்னும் அண்ணே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரனே யாருங்களா ஸ்தோத்திரம் சொல்கிற? நான் சொல்லி திருத்தி கூட பார்த்துட்டேன். இந்த நாகர்கோவில் சைடு அந்த பக்கம் திருநெல்வேலி அந்த பக்கம் போயிட்டா அங்கே இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு தவளைன்னு சொல்லிங்கிற வார்த்தை வாயில் வராது. தவளைங்கிற வார்த்தை வாயில் வராது. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? தவக்களை என்ன சொல்லுவாங்க? எழுத்து சொல்லி தவளைன்னு சொன்னால் அவன் தவக்கலைன்னு தான் சொல்லுவேன். இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கம்னு வர்றவங்களுக்கு பழங்கிறது வாயில் வராது. என்ன வரும்? பயம். 2 பயம் கொஞ்சங்க. அப்போ உள்ள தமிழே நம்மளால என்ன பழனின்னு சொல்ல தெரியாது. பண்ணி பயணிக்கு போயிட்டு வர்றேன், பயணம் தான் போயிட்டு வரேன், யார் இல்லைன்னு சொல்லுது. இப்போ அப்போ வந்து என்னன்னா, இந்த கணம் பண்ணுறதுல கரெக்டாக யாரை கணம் பண்ணுறோம்? ஒருவருக்கொருவரும் கணம் பண்ணுறோம், கர்த்தரையும் நம்ம சேர்ந்து கணம் பண்ணுறோம். முந்திக் கொள்ளுங்கள். கீழே வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன வசனம் என்ன சொல்லுது? அசதியா இராமல்.
அசதி எல்லாத்துக்குமே இருக்கும். அசதி சில சமயத்தில் வேலை கூடுதலாக பார்த்துருப்போம், உடலில் மாம்சத்தில் பலவீனம் இருக்கும், அசதி இருக்கும். ஆனால் என்ன சொல்லணும்னா அசதியாக இராமல், அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியில் ஆவியில் எப்படி அனலாக இருக்கிறது? ஆவியில் எப்படிங்க அனலாக இருக்கிறது? ஒரு பேச்சையுமே காண ஒரு பக்கம் இருக்கும். ஆவியில் எப்படி அனலாக இருக்கிறது? உங்களுக்கு அனல் உண்டாகணும், ஆவியில் அனல் உண்டாகணும். என்ன பண்ணணும்? முழங்கால் போடு, முழங்கால் போட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அனல் உருவாயிரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் அனலாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்போ ஆவியில் நீங்கள் என்ன செய்யணுமாமா? அனலாக இருங்கள் கர்த்தருக்கு. இப்போ அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருந்து ஆவியில் அனலாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஊழியம் வந்துடும். ஏன்னா உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை சும்மா இருக்க ஒட்டாது. அந்த அன்பை, இயேசு கிறிஸ்துடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல உங்களை ஆவியானவர் தூண்டுவார். ஆகவே நீங்கள் சந்திக்கிறவர்களிடத்தில் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்கள். எங்கள் கடை நான் வேலை பார்க்குற இடத்துல அப்படித்தான். உலக செய்தியில் ஆரம்பித்து கடைசியில் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? வேதாகமத்தில் தான் போய் நிற்கும். என்ன சில சமயத்தில் என் மகன் அந்த பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் பாரியா பேசிக்கிட்டே வடையை லேட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரியா. அதாவது வெளியில் சொல்லலைன்னா கூட எவனாவது வந்து உன்ட்ட மாட்டிக்கிறான், வந்து மாட்டிக்கிறாங்கயா இவனுக்கிட்ட. பேசுகிறேன் வடை லேட் ஆகி போச்சு, தட்டில் வடல்ல வர சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. சரி, கர்த்தருக்கு சோத்திரம். நடக்கிறது நடந்ததே ஆகும், நடக்கிறது நடந்ததே ஆகும். ஆகவே என்னுடைய வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் என்ன ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தையும் நான் அங்கே அநேகருக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு அநேக வேலைகள் உண்டு. நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், நம் மாம்சத்தோட ரத்தத்தோடு தான் இருக்கிறோம். நமக்கு உண்பதற்கு உணவு வேண்டும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எல்லாம் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் நீங்கள் அசதியாயிராதீங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஊழியம் செய்யுங்கள். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் முதல்ல பரிசுத்தமாக இருங்கள். அதோடு பின்பு நாம் பார்த்த எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களிலே உண்மையாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுப்பா, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து நீங்கள் எங்களுக்கு இடைப்பட்டு நல்ல ஆலோசனைகளை உங்கள் சத்திய வசனத்தின் மூலம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மையாய் காணப்பட பரிசுத்தமும் ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலோ அதை போல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும்படியாகவும், எங்களுடைய சிநேகிதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருவருக்கொருவர் கணம் பண்ணுகிறதில் முந்தி கொள்ளுகிறதாயும் நாங்கள் காணப்பட்டு ஏசப்பா உங்களுக்கு நாங்கள் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே அசதியாக இராமல் ஆண்டவரே ஆவியிலே அனலாக இருந்து உங்களுக்கென்று ஊழியர் செய்து அநேகரை உங்கள் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்கள் வருகைக்கு நாங்களும் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் மூலம் சத்தியத்தை கேட்டவர்களும் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் இருக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. ஆவிக்குரிய தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள்
ஆண்டவரே சுகம் பலன் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. வருகிற நாட்களிலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே சரீரமான சபையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உள்ள அங்கமாக நாங்கள் காணப்பட்டு ஆண்டவரே இந்த சரீரமான இந்த சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்கள் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.